வணக்கம். இது தி டீப் டைவ். இன்னைக்கு நாம ரெண்டு முக்கியமான சம்பவங்களை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆமா, கரூர்ல நடந்த டிவிகே பேரணி நெரிசல், அப்புறம் பெங்களூர்ல ஆர்சிபி கொண்டாட்டத்துல நடந்த நெரிசல். சரி, இந்த ரெண்டு துயரங்களுக்கு பின்னால வெறும் செய்திக்கு அப்பால என்ன இருக்கு? அமைப்பு ரீதியான தோல்விகளை புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம். இதுக்கு நம்ம கிட்ட சில நிபுணர் பகுப்பாய்வு அறிக்கைகள் இருக்கு. கரெக்ட். இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கலாம்னு பார்க்கலாம். பாருங்க, ரெண்டு வேற மாநிலம், வேற மாதிரி நிகழ்வுகள். ஒன்னு அரசியல், இன்னொன்னு விளையாட்டு. ஆனா விளைவு பல உயிர்கள் போயிருக்கு. ஆமா, இது ஏதோ தற்செயலா நடந்த விபத்து மாதிரி தெரியல. அமைப்பு முறையில இருக்கிற பிரச்சனைகள் தான் இதுக்கு காரணம்னு இந்த ஆய்வு காட்டுது. முதல்ல அந்த சம்பவங்களை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கலாமா? கரூரில் செப்டம்பர் 27, 2025 டிவிகே தலைவர் விஜய் பேரணி. ஆமா, அங்க நெரிசல்ல சுமார் 36 பேர், அதுல குழந்தைங்களும் இருந்தாங்க, இறந்துட்டாங்க. காரணம் என்ன சொல்றேன்ட? கூட்டம் ரொம்ப அதிகமா? இல்ல, தாமதமா. ரெண்டுமே தான். கூட்டம் எதிர்பார்த்ததை விட அதிகம், அப்புறம் நிகழ்ச்சி ரொம்ப நேரம் தாமதமா ஆரம்பிச்சதும் ஒரு பெரிய காரணம்னு சொல்றாங்க. இதுக்கு நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில விசாரணை இப்ப போயிட்டு இருக்கு. சரி, அதே மாதிரி பெங்களூர்ல அது எப்போ? அது மே மாசம் இல்லனா ஜூன் 2025ல ஆர்சிபி ஐபிஎல் ஜெயிச்ச கொண்டாட்டம், சின்னசாமி ஸ்டேடியத்துக்கு வெளியில. அங்கேயும் நெரிசல்ல உயிரிழப்பு. ஆமா, 11 பேர் இறந்து 33 பேர் காயமடைஞ்சாங்க. இதுக்கும் நீதி விசாரணைக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. ஓகே, இந்த ரெண்டுலயுமே சில பொதுவான பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தெரியுது. கூட்டத்தை சரியா கணிக்காதது, இது ஒரு பெரிய தப்பு தானே? இது வெறும் கணக்கு தப்புன்னு மட்டும் சுருக்கிட முடியாது. சில சமயம் ஒரு என்ன சொல்றது, ஒரு அழுத்தம் கூட இருக்கலாம். கூட்டத்தை குறைச்சு காட்டணும்னு, இல்லனா அந்த கொண்டாட்ட மனநிலை இருக்கு இல்லையா, அது பாதுகாப்பு விஷயங்களை மறக்கடிச்சிடும். கரூர்ல கூட 60,000 மேல கூட்டம், ஆனா தண்ணி மாதிரி அடிப்படை வசதி கூட இல்லன்னு சொல்றாங்க. ஆமா, பெங்களூர்ல பாருங்க, ஸ்டேடியம் கொள்ளளவு 35,000 தான். ஆனா வெளியில கூடினதே 2 லட்சம் 3 லட்சம் பேர்னு சொல்றாங்க. அப்படியா? அடேப்பா. ஆமா, போதுமான மெடிக்கல் டீம் கூட இல்ல. இது வெறும் கணிப்பு தவறு இல்ல, வள பற்றாக்குறையும் ஆபத்தை உணராத தன்மையும் கூட. இதுக்கு மேல சில எச்சரிக்கைகளை கூட கண்டுக்காம விட்ட மாதிரி தெரியுதே. நிச்சயமா. கரூர்ல பாருங்க, குழந்தைங்கள கூடத்துக்கு கூட்டிட்டு வராதீங்கன்னு டிவிக்கே சொல்லியிருந்தாங்க. அதையும் மீறி கூட்டிட்டு வந்ததால தான் குழந்தைங்களும் இறந்து போனாங்க. ஹைகோர்ட் கூட முன்னாடி எச்சரிச்சதாவும் சொல்றாங்க இல்லையா? ஆமா, அதையும் சரியா கண்டுக்கல. பெங்களூர்ல போலீஸ் ஊர்வலத்துக்கு அனுமதி இல்லன்னு சொன்ன பிறகும் ஆர்சிபி அவங்க சோஷியல் மீடியாவுல விளம்பரம் பண்ணிருக்காங்க. அட கொடுமையே. போலீஸ் வேணான்னு சொல்லியும் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாட்டம் நடந்திருக்கு. இது என்ன காட்டுதுன்னா, வெவ்வேறு அமைப்புகளுக்கு நடுவுல சரியான ஒருங்கிணைப்பு இல்ல, தெளிவான உத்தரவில்ல. போலீஸ் எண்ணிக்கையில கூட குழப்பம் சொல்றாங்க. 5000 பேரா 1000 பேரான்னு. ஆமா, அதுலயும் முரண்பட்ட தகவல்கள் வருது. இதெல்லாம் திட்டமிடல் குளறுபடிகள். இன்னொரு முக்கியமான விஷயம், பொறுப்பு ஏத்துக்கிறது, அக்கௌண்டபிலிட்டி. கரூர்ல விஜய் தாமதமா பாதிக்கப்பட்டவங்கள பார்த்தது, அது ஒரு பெரிய விமர்சனம் ஆச்சு இல்லையா? ஆமா, அவரு சாதாரண ஆள் இல்ல அப்படின்னு சொன்னதெல்லாம் பொறுப்பை தட்டி கழிக்கிற மாதிரி பார்க்கப்பட்டுச்சு. பெங்களூர்லயும் அதே மாதிரிதானா? அங்கேயும் தான். நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு அரசாங்கம் இது சட்டவிரோத கூட்டம் அப்படின்னு சொன்னது. இதுவும் ஒரு மாதிரி கைய கழுவுற மாதிரி தான் தெரிஞ்சது. அப்போ இந்த பொறுப்புக்கூறல் பிரச்சனை ஒரு தொடர்கதை மாதிரி இருக்கு. கண்டிப்பா இதுக்கு ஒரு தெளிவான வரையறை இல்லாத வரைக்கும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. குழந்தைங்களை கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியும் கேட்காம அவங்க உயிரிழந்தது மனசு ரொம்ப பாதிக்குது. வெறும் அறிவுறுத்தல் பத்தாது போல. நிச்சயமா பத்தாது. பாதிக்கப்படக்கூடியவங்க பாதுகாப்புக்கு வெறும் வேண்டுகோள் மட்டும் போதாது. சில சமயம் கட்டாயமான விதிகள் தேவை. ஒருவேளை சின்ன குழந்தைகளை இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு ஒரு சட்டம் மாதிரி கொண்டு வரலாம். ஏன்னா அந்த நேரத்து உணர்ச்சி வேகத்துல தனிப்பட்ட மனுஷங்க சரியா யோசிக்காம இருக்கலாம். சரி, இதெல்லாம் அமைப்பு ரீதியான பிரச்சனைகள். ஆனா இந்த மாதிரி கூட்டங்களுக்கு போற நாம, அதாவது நீங்க, உங்க பாதுகாப்பை எப்படி பாத்துக்கலாம்? அதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா? இருக்கு. ரொம்ப முக்கியம் சூழ்நிலை விழிப்புணர்வு, அதாவது சிச்சுவேஷனல் அவேர்னஸ். ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா முதல்ல அங்கிருந்து வெளியே போற வழிகள் எங்க இருக்குன்னு பாருங்க. எக்ஸிட் சைன்ஸ், முதலுதவி கொடுக்கற இடம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. கூட்டம் அதிகமா இருந்தா? கூட்டம் ரொம்ப நெருக்க ஆரம்பிக்குது, ஒரு சதுர மீட்டருக்குள்ள 4-5 பேர் நிக்கிற மாதிரி இருக்கு, லேசா மூச்சு விட கஷ்டமா இருக்குன்னா அது ஆபத்துக்கான அறிகுறி. தயங்காம உடனே அந்த இடத்த விட்டு நகர்ந்துடணும். ஒருவேளை நெரிசல்ல மாட்டிக்கிட்டா தப்பிக்கு என்ன வழி? முதல்ல கீழே விழுந்துடவே கூடாது, அது ரொம்ப முக்கியம்.
கைகளை மார்புக்கு முன்னாடி கொஞ்சம் இடைவெளி விட்டு ஒரு பாக்ஸர் ஸ்டான்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டா மார்புல அழுத்தம் கம்மியாகி சுவாசிக்க கொஞ்சம் இடம் கிடைக்கும். சரி, கூட்டத்தோட சண்டை போடக்கூடாதா? கூடாது. கூட்டத்தோட எதிர் திசையில போக முயற்சி பண்ணா இன்னும் ஆபத்து. கூட்டத்தோட போற போக்குலயே நகர்ந்து மெதுவா பக்கவாட்லயோ இல்ல பின்பக்கமாகவோ வெளியேற முயற்சி பண்ணணும். அப்போ ஒரு நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி அங்க பாதுகாப்பு எச்சரிக்கைகள் இருக்கா, ஏதாவது முரண்பட்ட தகவல்கள் வருதான்னு பார்த்துட்டு ரிஸ்க் எடுக்காம இருக்கிறது நல்லதுன்னு தோணுது. நீங்க சொல்றது 100க்கு 100 சரி. முக்கியமா குழந்தைங்களையும் வயசானவங்களையும் இந்த மாதிரி பெரிய கூட்டங்களுக்கு கூட்டிட்டு போகவே கூடாது. நம்ம உணர்ச்சி வேகத்தை விட நம்ம பகுத்தறிவு அந்த நேரத்துல ரொம்ப முக்கியம். அப்போ சுருக்கமா சொன்னா, இந்த கரூர், பெங்களூரு சம்பவங்கள் காட்டுறது என்னன்னா, சில சமயம் விளம்பரத்துக்காகவும் உணர்ச்சி வேகத்துக்காகவும் பாதுகாப்பு பின்னுக்கு தள்ளப்படுது. ஆமா, இது வெறும் விபத்தில்ல. திட்டமிடல், தகவல் தொடர்பு, அப்புறம் பொறுப்பேத்துக்கிறதுன்னு பல கட்டங்கள்ல நடந்த தவறுகளோட விளைவு. இதுக்கு தீர்வு என்ன? அமைப்பு ரீதியா சில சீர்திருத்தங்கள் பத்தி பேசுறாங்க. கட்டாய பொறுப்பு வைப்பு நிதி, கம்பல்சரி லைபிலிட்டி ஃபண்ட் மாதிரி, இல்லனா சுதந்திரமான பாதுகாப்பு ஆணையம், இண்டிபெண்டன்ட் சேஃப்டி கமிஷன் மாதிரி அதெல்லாம் வரணும். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இத கேக்குற உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த மாதிரி பெரிய கூட்டங்களுக்கு நீங்க போகும்போது பாதுகாப்புங்கிறது அரசாங்கம், ஏற்பாட்டாளரோட பொறுப்பு மட்டும்தானா? இல்ல, உங்களுக்கும் பங்கு இருக்கு இல்லையா? ஆமா, உங்க தனிப்பட்ட விழிப்புணர்வு, நீங்க எடுக்கிற முடிவுகள், இதெல்லாம் எப்படி ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்க உதவும்? இதுல உங்க பங்கு என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி யோசிங்க. அடுத்த டீப் டைவ்ல சந்திக்கலாம். நன்றி.